தமிழ்நாட்டில் வருகிற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அரவக்குறிச்சி திமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி திமுக வேட்பாளர் மஞ்சனூர் ஆர். இளங்கோ விஸ்வநாதபுரி ஊராட்சி மற்றும் பவித்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அவருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய வேட்பாளர் மஞ்சனூர் ஆர். இளங்கோ கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அரவக்குறிச்சி தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்துள்ளதாகவும், அதேபோல் விஸ்வநாதபுரி பகுதிக்கு பேருந்து நிழற்குடை அமைத்து கொடுக்கப்படும், மின் விளக்கு வசதிகள் இல்லாத இடங்களில் தெரு விளக்குகள் அமைத்து தரப்படும் எனவும் அவர் வாக்குறுதிகள் அளித்தார். தலைவர் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், இந்த கரூர் மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டத்தை பெற்றுத் தந்த என்னாலும் நம்முடைய அமைச்சர், கரூர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், கொங்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் வி. செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய அங்கம் வகிக்கின்ற அனைத்து தலைவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், உங்களிடத்திலே வருகை புரிந்து நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய அரவக்குறிச்சி தொகுதிக்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல இளைஞர்கள், இளம் பெண்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக 54 ஏக்கர் பரப்பளவில் மலைக்கோயிலூர் பகுதியிலே ஒரு சிப்காட் தொழில் பூங்காவை உருவாக்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு விஸ்வநாதபுரி தண்ணீர் பந்தல் முதல் எண்ணத்தாரம் வரை சாலைகள் விரிவாக்கம் போன்ற எண்ணற்ற திட்டம் உங்களுக்கும் ஒரு ரோடு போட்டோம், ஒரு ரோடு போட வேண்டியது இருக்கு. அதே போல கோரிக்கை ஒரு பஸ் ஸ்டாப்பும், அந்த பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துல ஒரு ஐமாஸ் லைட்டும் அமைத்து தரப்படும் என்ற ஒரு உறுதியை உங்களிடத்துல சொல்லி சிறப்பான அடிப்படை தேவைகளை வருகின்ற காலத்தில் உங்களுக்கு உங்கள் பகுதியினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன் என்று உங்களிடத்திலே ஒரு உறுதியை சொல்லி, மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு பல்வேறு திட்டத்தை வழங்கி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை எல்லாம் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் ரமேஷ் பாபு அவர்கள் உங்களிடத்தில் விரிவாக எடுத்துரைத்தார்கள். அதே போல நீங்கள் எல்லாம் முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், அவரை மீண்டும் முதல்வராக்க வேண்டும். இந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாக்களிப்பீர், உதயசூரியன் வெற்றி பெற செய்வீர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.